திமுக அதிமுக மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்வதை தவிர மக்கள் மீது அக்கறை இல்லை, நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை என திமுக அதிமுக மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டு மதுரையில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியிருக்கிறார். முதல்வரை அவதூறு செய்யும் விதமாக பேசியதாக ராஜு மீது மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் ராஜு மனு தாக்கல் செய்திருக்கிறார். மனு நீதிபதி வேல்முருகன் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. முதல்வரின் பெயருக்கு களங்கம் விளைக்கும் வகையில் பேசவில்லை என்றும் எதிர்க்கட்சி எம்எல்ஏ என்ற முறையில் ஜனநாயக கடமையை ஆற்றியதாக ராஜு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். முதல்வரின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்துடன் பேசியதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடினார். இந்த இரு தரப்பு வாதங்களுக்கு பின் செல்லூர் ராஜு பேசியில் அவதூறு ஏதும் இல்லை என்று கூறி அவர் மீதான வழக்கை ரத்து செய்தது நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த 2022 அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தபோது ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மீது தொடரப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி முன்னாள் அமைச்சர் சண்முகம் தாக்கல் செய்த மனுவும் நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கு தொடர்பாக 114 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு சைதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. 300க்கும் மேற்பட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விரைவில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் நடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. விரைந்து விசாரணையை முடித்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யும்படி சிபிசிஐடிக்கு நீதிபதி உத்தரவு செய்திருக்கிறார். இந்த 2 வழக்குகளின் விசாரணையின் போது கட்சியின் பெயரை குறிப்பிடாமல் திமுக அதிமுக அரசியலை நீதிபதி வேல்முருகன் விமர்சித்திருக்கிறார். இரண்டும் ஒன்றுக்கொன்று சளைத்தது அல்ல. நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இரண்டுக்குமே இல்லை. மாறி மாறி ஒருவரை ஒருவர் குறை கூறுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளன. இருப்பை தக்க வைத்து கொள்ள இருவரும் மாறி மாறி குறை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். இருதரப்பிலும் சொல்லக்கூடிய அளவில் சாதனைகள் இல்லை. இப்படி பேசிக்கொண்டிருந்தால் அடுத்த தலைமுறை எப்படி உருப்படும்? ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறோம் என்ற போர்வையில் ஒரு கட்சி மற்றொரு கட்சியை குற்றம் சாட்டும் நிலைதான் உள்ளது. கல்லூரி மாணவியரை மனசாட்சி இல்லாமல் எரித்த கட்சியினர் தற்போது தண்டனை குறைப்பு பெற்று விடுதலையாகி அவர்களுக்கு தியாகி பட்டம் கொடுத்ததெல்லாம் இங்குதான் நடக்கிறது. 2 கட்சியினருக்கும் மக்களை பற்றி அக்கறை இல்லை. அவரவர் கட்சியை பற்றி மட்டும்தான் அக்கறை இருக்கிறது. உங்கள் வழக்குகளை மட்டும் விசாரித்தால் போதுமா? வேறு வழக்குகள் இல்லையா? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை போலீஸ்தான் பணியில் இருந்து செய்கிறார்கள். தேவையின்றி போலீசாரை குற்றம் சாட்ட வேண்டாம் என்று நீதிபதி கூறியிருக்கிறார். அதாவது பேச்சில் கண்ணியம் தேவை என்று குறிப்பிடுகிறார். அதாவது முதல்வரின் பெயரளவுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக சி.வி. சண்முகம் மீது விழுப்புரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை ரத்து செய்ய கோரும் மனுவும் நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. அவருக்கு எதிரான மற்ற வழக்குகளையும் சேர்த்து விசாரிப்பதாக கூறி விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். அப்போது நீதிபதி வேல்முருகன் கூறியதாவது: ஆளுங்கட்சியினரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்றாலும் அதில் கண்ணியம் தேவை என்று குறிப்பிடுகிறார். எச்சரிக்கையுடன் கண்ணியத்துடன் பேச வேண்டும். தேர்தலின் போது வாக்குறுதிகள் அளிப்பது உலக நடைமுறைதான். ஆனால் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டலாம். அந்த காலம் போல் இப்போது இல்லை. அடுத்த தலைமுறையினர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தலைமுறை மாறிவிட்டது. நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. சட்டம் படித்துள்ள சண்முகம் சாதாரண நபர் அல்ல, முன்னாள் சட்ட அமைச்சர். அவர் பொறுப்புடன் பேச வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்.